மாறுபாடு ஏன் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 வசனத்தையும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 40 வசனத்தையும் அதற்கு ஆதாரமாய் எடுப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசித்த பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி செய்யும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாங்கள் வாழுகிறோம். அது கோணலானது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாறுபாடானவர்களா இருக்கிறாங்க. ஏனென்றால் சாத்தான் இந்த உலகத்தை கோணலாக்கி அதை மாறுபாடாக்கி அங்கு வாழுகிற மக்களை இப்படியான ஒரு காரியத்துக்குள்ள தள்ளிவிடுகிறான். இந்த சந்ததியின் நடுவில் தான் நாங்கள் வாழணும். நாங்களும் கோணலும் மாறுபாடுமானவர்களாய் இந்த சந்ததியோடு சேர்ந்து வாழ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த சந்ததிகளின் நடுவில் நாங்கள் வாழுகிறதுனால குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கும் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகம் மிக பொல்லாப்பா இருக்கிறது. உதாரணத்துக்கு இதை விளங்கி கொள்வதற்கு கவனித்து பாருங்கள். கடலிலே நிறைய மீன்கள் இருக்கிறது. கடல் தண்ணி உப்பு தண்ணீராக இருக்கிறது. அந்த மீனை வாங்கி கொண்டு பிடித்து விற்பார்கள். அதை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் சமைக்கும்போது அந்த மீனில் கொஞ்சம் கூட உப்பு இருக்காது. நீங்கள் உப்பை போட்டு சமைப்பீங்க. கடலுக்குள்ளே அது வாழ்ந்தாலும் கடலில் இருக்கிற உப்பு தண்ணீரைக்குள்ளே அது முழு ஜீவியத்தை செய்தாலும் அந்த உப்பை அது உள்வாங்கி கொண்டதில்லை. அதே போல கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களை போல நீங்க வாழாதபடி நீங்க எப்படி வாழணும்? குற்றம் செய்யக்கூடாது, கபடு செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் தேவனுடைய மாசற்ற குற்றம் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு இங்க வாழ வேண்டும் என்றால் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் நீங்கி போகல. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல், உலகத்துக்கு ஒத்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காமல் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்கிற அடையாளத்துக்குள்ள நாங்கள் காணப்பட வேண்டும். உலகத்துக்குள்ள போனால் உலகத்தின் வேஷம், சபைக்குள்ள வந்தால் பரலோகத்தின் வேஷத்தில் நாங்கள் வாழ முடியாது. 2 வாழ்க்கை வாழ முடியாது. நிரந்தரமான ஒரே காரியத்தை தான் செய்ய முடியும். அப்போ இந்த மாறுபாடு ஏன் வருகிறதுன்றதை கவனிங்க. இந்த சந்ததி மாறுபாடானதாக இருக்கிறது, கோணலான சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் நடுவில் நீங்களும் அவர்களைப் போல் வாழ்ந்தால் நீங்களும் மாறுபாடான பிள்ளைகள் என்று காணப்படுவீங்க. மாறுபாடானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இழந்து விடுவார்கள். ஆதலால் கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியின் நடுவில் இருக்கிற நீங்கள் அதிலிருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சந்ததியாக, பரலோக ராஜ்யத்தின் மக்களாக காணப்பட முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில அர்த்தமில்லாமல் போய்விடும். நாளில் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அதாவது மாறுபாடுள்ள சந்ததி, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி ஒரே மாதிரி இருக்கும் என்றால் அந்த ரட்சிப்பிலே அர்த்தமில்லை. நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ மாறுபாடு ஏன் வருகிறது என்றதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மாறுபாடு இப்படிப்பட்ட சந்ததிகள் நடுவில் வாழும்போது இது வருகின்றது. இந்த காரியம் யோசித்து பாருங்கள். லோத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லோத்து போய் சோதம் கொமராவனுடைய வாசல்ல, அந்த பட்டணத்தின் வாசல்ல வியாபாரம் செய்யும்படியா அங்கே போய் குடியேறினார். இதோ லோத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சோதம் கொமரா அந்த மக்களுடைய பாவத்தை நீதிமானாகிய லோத் கேட்டும் கண்டும் இருந்து அவனுடைய இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. சோதோமுக்குள்ள வாழ்ந்தாலும் லோத்து அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யவில்லை. ஆனாலும் லோத்து வாதிக்கப்பட்டார். அவங்க செய்கிற பாவங்களை கண்டும் கேட்டும் அனுதினமும் அவருக்குள்ள அந்த பாவம்
பாவத்தினால ஒரு பாதிப்பு வந்தது. பாவம் செய்யல, பாவம் செய்கிறவர்கள் மத்தியில குடியிருக்கும் போது ஒரு பாதிப்பு அவருக்குள்ள வருகிறது. அதே மாதிரி இந்த உலகத்துல நாங்க வாழுகிறோம். உலகத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எல்லாம் எங்களை தாக்க பார்க்கிறது. அவைகள்னால நாங்க பாதிக்கப்படலாம். ஆனா அதுக்குள்ள நாங்க போய்விடக்கூடாது, அதை நாங்க செய்து விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. இந்த மாறுபாடு உள்ள சந்ததி என்பதை நீங்க கவனிக்க வேண்டும். மாறுபாடு உள்ள சந்ததி என்பதுடைய கருத்து என்னென்றால், தேவனால் படைக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய பிள்ளைகளாய் உருவாக்கப்பட்ட ஜனம், தேவனை ஆராதிக்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உருவாக்கப்பட்ட ஜனம், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனை மறுதலித்து, தேவனை துதிக்காமல், தேவனுக்கு எரிச்சல் ஊட்டும்படி தேவர்கள் அல்லாதவைகளை அவைகள் உருவாக்கி கொண்டு அவைகளை தெய்வம் என்று சொல்லுவதனாலே பிரச்சனையாய் இருக்கிறது. லூக்கா 9:41 வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் சரி, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள நல்லா பலம் கொண்டவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாவிட்டால் அவர்கள் மாறுபாடான சந்ததி. இப்போ உங்களுக்கு விளங்கும், மாறுபாடான சந்ததிக்குள்ள விசுவாசம் இருக்காது. இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த காரியங்கள் வருகிறது. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் என்று இயேசு கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சுகமாக்க வேண்டும் என்பது இந்த சம்பவத்தினுடைய அடையாளம். அப்பொழுது இயேசு கேட்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியாய் தேவனுடைய மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். தேவனை அறிந்த மக்கள், இஸ்ரவேலின் மக்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனம். இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாதவர்களும் மாறுபாடான சந்ததி என்றும். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு எப்படி அந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது போல, இயேசு பூமியில இருந்த நாட்களிலே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் இல்லாவிட்டா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், ஊழியர்களாய் இருந்தாலும், தேவனை அறிந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் மாறுபாடான சந்ததி என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்று சொன்னார். பாருங்க, விசுவாசம். பிள்ளைகளை சுகமாக்கும்படி கொண்டு வருகிறவர்கள் எப்படி இருக்கணும்? அந்த யூதர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்ததை பார்க்கிறோம். நாளில் உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் இருக்குமானால் நீங்களும் ஒரு மாறுபாடான சந்ததியாய் காணப்படுவீர்கள். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய சந்ததியாய், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட முடியும். அப்போஸ்தலர் 20:30 வாசிக்க கேட்போம். உங்களிலும் சிலர் எழும்பி நிசப்பனை தங்களிடத்தில் விடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். இது யாரை குறித்து இந்த மாறுபாடான காரியம் வருகிறது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளில் இது எழுதப்படுது. ரட்சிக்கப்பட்டு சபையை நடத்துகிற மக்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், சபையில் இருக்கிற அநேக ஊழியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு அங்க இருக்கிறதுல ஒரு சிலர், அதற்கு ஒரு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவரை போதிப்பார்கள். யாரு போதிக்கிறவங்க? போதகர்கள் அல்லது மெய்ப்பர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் போதிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இந்த போதிக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் எழும்பி மாறுபாடானதை போதிப்பார்கள், மாறுபாடான காரியங்களை உபதேசிப்பார்கள். அதாவது சத்தியத்துக்கு மாறானது, வேத பிரமாணங்களுக்கு மாறானவைகளை போதிப்பார்கள். போதித்தோன்னே நீங்க அப்படி
இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படும் போது, உணரும் போது அவர்கள் உங்களை இழுத்து கொள்ளுவார்கள் தங்களுடைய பக்கம். அப்ப பாருங்க, இந்த மாறுபாடான சந்ததி கள்ள போதகர்களை குறிக்கிறது, கள்ள ஊழியர்களை குறிக்கிறது, மாறுபாடானவர்களை பொய் போதகம் பண்ணுகிறவர்களை இது குறித்து அடையாளப்படுத்துகிறது. ஆதலால் சபைக்குள்ளேயும் ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளேயும் மாறுபாடான காரியங்களை செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதனால தான் மாறுபாடு ஏன் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இப்படிப்பட்டவர்களும் அங்க இருக்கிறார்கள். அடுத்தது விசுவாசம் இல்லாத மாறுபாடானவர்களும் அங்க இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிற நாங்க இவர்களில் இருந்து விலகி எங்களை காத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விதமான மாறுபாடை நாங்கள் கவனிக்கலாம் வேதத்திலே. 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ சக்தியை ஆதாவை தொழிலென்று எந்த செல்வமாக இருக்கிற மனுஷனோடு உண்டாகி வாய்ப்பாடான செல்வம் வெறும் கிடச்சி விஸ்வரி பெற்றவர்களை வெறுப்புதாகி. இந்த வசனம் தெளிவாய் பேசுகிறது. யார் இவங்க? மனுஷர்களா, அதாவது கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணர்களுமாயிருக்கிற மனுஷர்களால், இப்படிப்பட்ட இந்த மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவளை விலக வேண்டும். மாறுபாடான தர்க்கம், சபைகளிலே தர்க்கம், குடும்பத்துக்குள்ளே தர்க்கம். ஏன் தர்க்கங்கள் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தர்க்கம் எப்படி இருக்கும் என்றதை யோசிக்க வேண்டும். சபையில் சில நேரம் 2 குழுவாய் மாறி ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க. இது செய்தால் சரி எண்ணுவாங்க, ஒரு ஆளை ஊழியத்துக்கு நியமிச்சா அது பிள்ளைன்னுவாங்க, அல்லது ஏதாவது இரு பகுதியில் தர்க்கம் பண்ணி கொள்ளுவாங்க. இந்த தர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு மாறானது மாறுபாடான தர்க்கங்களும் அதுக்குள்ளே வரும். நோமலாக சின்ன காரியங்களுக்கு தர்க்கம் பண்ணுகிறது என்று ஒரு விஷயம் இருக்கிறது. இவைகளுக்கு அப்பால மாறுபாடான தர்க்கம், சத்தியத்துக்கு எதிரான தர்க்கங்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு, அபிஷேகங்களுக்கு, ஆராதனைகளுக்கு விரோதமான தர்க்கங்கள். இந்த தர்க்கங்கள் மாறுபாடானவர்கள். இந்த மாறுபாடான தர்க்கங்களை சாத்தான் தூண்டிவிட்டு அவர்களுக்குள்ள இதை போட்டுவிட்டு இவைகளே தர்க்கம் பண்ண சொல்லி ஜனங்களை டர பண்ணி சபைகளை உடைத்து சபைக்குள்ளே பிரிவினைகள், ஊழியர்களுக்குள்ளே பிரிவினைகள், குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குகிறான். ஒரு முறை இப்படியாய் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சபையில் குறிப்பிட்ட ஒரு பெருங்கூட்டத்தினர் இந்த சபையில் இருந்தார்கள். சபைக்குள்ளே மாறுபாடான தர்க்கங்கள் ஏற்பட்டது. பல காரியங்களை குறித்த பாவ காரியங்கள், தவறுகளை குறித்து தர்க்கங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த சபை இந்த மாறுபாடான தர்க்கத்து நிமித்தம் 2ஆக பிரிந்தது. அதிலிருந்த ஒரு குடும்பம் கணவன் ஒரு குழுவிலையும் மனைவி இன்னொரு குழுவிலையும் சேர்ந்து கொண்டார்கள். பாருங்க, இந்த மாறுபாடான தர்க்கம் ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டது. பிற்பாடு அவங்க இருவரும் ஒரு வீட்டில் உண்டாய் கணவன் மனைவியா வாழ முடியாது. அங்கேயும் இந்த மாறுபாடான தர்க்கம் பிரவேசிக்கும். இப்போ யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? மாறுபாடான தர்க்கங்கள். ஏன் அவைகள் வருகிறது? சத்தியத்தின்படி நாங்கள் வாழாததுனால அது வருகிறது. சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க மறக்கிறதுனால அது வருகிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க விருப்பம் இல்லை. தேவ பயமற்றவர்களுக்கு இந்த மாறுபாடுகள் வருவது. இதனால தான் மாறுபாடு ஏன் வருகிறது? இதனால தான் வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கவனிக்க வேணும். மாறுபாடான தர்க்கங்களை சபைக்குள்ள கொண்டு வருகிறவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஊழியங்களுக்குள்ள மாறுபாடான தர்க்கங்களை விதைக்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சபையை விட்டு அவங்களை விலக்க பண்ண வேணும். அவர்களை விட்டு நீங்க விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வசனம் முடியும் போது என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் மாறுபாடான தர்க்கங்களை சபையில் கொண்டு வருவாங்க. சிலர் வந்து சுவிசேஷம் சொல்ல போகும்போது அந்த இடங்களிலே மாறுபாடான தர்க்கங்களை எழுப்பி
கர்த்தருடைய காரியங்களை அவமதிக்கிற தக்கதாய் மாறுபாடாய் தர்க்கம் பண்ணுவார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். அவர்களோடு நீங்கள் கதைக்க தர்க்கம் பண்ணினி நீங்கள் அவங்கள கொண்டு வர வேண்டும் போவீங்க. அவங்களோட மாறுபாடான தர்க்கத்தின் ஆவி உங்களை மாறுபாடாக்கி அவங்களோட பக்கம் கொண்டு போய்விடும். ஆதலால் நீங்கள் இவைகளை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இந்த கடைசி காலத்திலே ஏன் இந்த மாறுபாடுகள்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சபைகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ளே எல்லாம் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் கொண்டு வந்து புகுத்தி வைத்திருக்கிறான், வஞ்சித்து. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியர்களாக, ஊழியங்களை செய்கிறவர்களாக, ஊழியக்காரிகளாக மாற்றி வைத்திருக்கிறான் பிசாசு. இவர்களை சபை இனம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலக வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது இந்த கடைசி நாட்களிலே. ஏசாயா 57:17 வாசிக்க கேட்போம். நான் அவர்கள் முள்ளாஸ்து என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனசுமுக்கிலே நாள்பாடாய் நடந்தார்கள். இப்ப தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பொருளாசை என்னும் அக்கிரம நிமித்தம் தேவனுக்கு கடும் கோபம் வருகிறதா. நாங்கள் பொருளாசைக்காரர்களாய் மாறி அக்கிரமங்களை செய்யும் போது தேவன் கடும் கோபமாகி எங்களை அடிக்கிறாராம். நாங்கள் மறைந்து அதாவது தேவன் சொல்லுகிறார், தான் மறைந்து எங்க மேல கடுங்கோபமாய் இருந்தார். அதாவது நாங்கள் மனம் போன போக்கிலே நடப்போமானால் மாறுபாடாய் நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். இன்றைக்கு இந்த சபையில் இருப்பாங்க, நாளைக்கு இந்த சபை பிடிக்கல, அடுத்த சபை போவாங்க, அங்கேயும் ஒன்று பிடிக்கல, அடுத்த சமயம் மனம் போன போக்கில் திரிகிற இவங்கெல்லாம் மாறுபாடானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மாறுபாடானவர்களும் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த மாறுபாடானவர்களை குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர்கள் இப்படிப்பட்ட மாறுபாடான தங்கள் மனம் போன போக்கில் ஊழியம் செய்கிறவர்கள், தங்கள் மனம் போன போக்கில் காரியங்களை செய்கிறவர்கள், தங்கள் மனம் போன போக்கில் தான் கூட்டங்களோ, வாச கூட்டங்களோ, ஞாயிறு ஆராதனைகளோ, என்னென்ன ஊழியங்களோ எல்லாம் தங்களோட மனம் போன போக்கில் செய்கிற எல்லா ஊழியர்களும், ஊழியக்காரிகளும், விசுவாசிகளும் மாறுபாடாய் நடக்கிறவர்கள் என்று வேதம் அவர்களை திட்டமும் தெளிவுமாய் அடையாளப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் ஒருவேளை உங்கள் மனம் போன போக்கில் ஊழியம் செய்கிற ஒருவராக இருந்தால், மனம் போன போக்கில் நடக்கிறவர்களாக இருந்தால், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரை எடுத்துக்கொள்வீர்களானால் அவர் ஒரு மனநோயாளி. அவர் இன்றைக்கு இந்த இடத்துல இருப்பார், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பார். அவருக்கு என்ற ஒரு இடம் நிரந்தரமாக இருக்காது. அவருக்கு சொந்த வீடென்று ஒன்று இருந்தால் கூட அது கூட அவருக்கு ஞாபகம் இருக்காது. அதே போல ஆவிக்குரிய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடைசி கால சபைகளில் இருக்கிறார்கள். இவர்கள் ஆவிக்குரிய மனநோயாளிகள். அப்போ இந்த ஆவிக்குரிய மனநோயாளிகள், ஆவிக்குரிய பைத்தியங்கள் மாதிரி இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது. அவங்கள்ட்ட இதை கேட்டு அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. ஒரு மனநோயாளி எப்படி பதில் சொல்லுவாரோ டாக்டர் கேட்குற கேள்விகளுக்கு, மற்றவங்க அவங்கள பராமரிக்கிறவர்களுக்கு மாறி மாறி நாங்கள் ஏதோ கேட்க அவங்க வேறு எதையோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைய நாளில் சபைகளில் ஆவிக்குரிய மனநோயாளிகள் இருக்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜென்ம சுபாவ மனுஷனை போல இருப்பார்கள். பிடிவாதமாக இருப்பார்கள். தாங்க சொன்னதை செய்ய வேண்டும் சபையில் என்று பிடிவாதமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை விட்டு சபை தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், சுதாகரித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சபைக்கும் ஒரு இடைவெளியை சபை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் மனம் போன போக்கில மாறுபாடாய் நடக்கிறவர்கள். இவர்களுக்கு காரணம் பொருளாசை என்னும் அக்கிரமம். இவர்களுக்குள்ள பொருளாசை இருக்கிறவங்க தங்களுடைய மனம் போன போக்கில் மாறுபாடாய் நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை, பொருளாசை, பலவிதமான சொத்துக்கள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று அவைகளுக்காக அலைகிற மக்கள் கூட்டம் பொருளாசைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களை நீங்கள் என்ன செய்ய வேணுமா? தங்கள் மனம் போன போக்கில் போகிற மாறுபாடானவர்கள் அவர்களோடு உங்களோட ஐக்கியத்தை பிரித்து கொண்டு தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் அப்படி இல்லாவிட்டால் இந்த கடைசி காலத்திலே இந்த மாறுபாடான சந்ததிக்குள்ளே நீங்களும் அகப்பட்டு மாறுபாடான ஒரு மனுஷனாய், மாறுபாடான ஒரு மனுஷியாய், மாறுபாடான ஒரு குடும்பமாய், மாறுபாடான ஒரு சபையாய், மாறுபாடான ஒரு ஜெபக்குழுவாய், மாறுபாடான ஒரு ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் நீங்கள் உங்களை நாட்கள்
நாட்களை விருதாவிலே செலவழியாதபடி இன்றைய நாளிலே நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இந்த நாளில் உங்களோட மாறுபாடுகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தர் பக்கம் பாருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லத்தக்கதான ஒரு தைரியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களை தாங்கும். தேவனுடைய கிருபை உங்களை பலப்படுத்தி நடத்தும். என்னாகமம் 22:32 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பிலேயாம் உடைய காரியத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. பிலேயாம் ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் கேட்டார், நான் போகலாமா? தன்னிடம் ஆட்கள் வந்திருக்கிறார்கள், இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படி கேட்கிறார்கள், எனக்கு காணிக்கை தருவார்கள், பணம் தருவார்கள், நான் போகலாமா என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டாம், அது என்னுடைய ஜனம், நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். சரி என்று சொல்லி பிலேயாம் வந்தவர்களே நான் வர முடியாது, தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று அனுப்பிவிட்டார். 2வது முறை முதல் வந்தவர்களை விட அதிகமான ஆக்களை, அதாவது கௌரவமான ஆக்கள், பணக்காராக்கள், ஐஸ்வர்யவான்களை பிலேயாமிடம் அனுப்பி, நீங்கள் வாங்க, அந்த ஜனத்தை சபியுங்க, நாங்கள் உங்களுக்கு அதிகமாக கனம் பண்ணுவோம், கூட கொடுப்போம் என்று சொன்னார்கள் கூலியை. அப்பொழுது அவர் முதல் தேவன் மறுத்துட்டார், இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல், நீங்கள் தங்கி இருங்க, இரவுக்கு நான் தேவ சமூகத்தில் பேசுகிறேன் என்று. 2ஆம் தரம் தேவனோடு அவர் பேசின போது தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ போ என்று சொன்னார். ஆகவே அவர் போனார். அவர் போன போது அங்கே நடந்த காரியம்தான் இது. அவர் போன போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன். பாருங்க, தீர்க்கதரிசி மாறுபாடான தீர்க்கதரிசி. பாருங்க, யாரெல்லாம் சபைக்குள்ள மாறுபாடானவர்களாக இருக்கிறார்கள். பிலேயாம் தீர்க்கதரிசி மாறுபாடானவராக இருக்கிறார். அவர் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அவர் போகிறார். போகும்போது உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி இருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் அங்கே மூடி இருக்கிறார் அவர்களை. இந்த தீர்க்கதரிசி மேலேயும் இதே பரிசுத்த ஆவியானவர் தான் இறங்குகிறார். அப்பொழுதுதான் இவர் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தம் என்ன? முதல் தரம் பிலேயாம் கேட்டார், நான் போகட்டாண்டு, தேவன் போக வேணாம் என்றார். 2ஆம் தரம் பிலேயாம் கேட்டபோது போ என்று ஏன் சொன்னார்ண்டா, இஸ்ரேல் மக்கள் இருக்கிற அந்த பாளையத்தை அவர் சுற்றி வருகிறார். அந்த சுற்றி பார்க்கும்போது இந்த ஜனங்கள் நான் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிறார்கள், நானும் இவர்களும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். இவர்களோட போய் நான் சேர்ந்தால் இவர்களுடைய சமூகத்தில் நானும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருப்பேனே. அப்படிப்பட்ட ஒரு மனமாறுதல் பிலேயாமுக்குள்ள வருதாண்டு பார்ப்பதற்காய் தேவன் பிலேயாமை 2ஆம் தரம் அனுப்பி இருக்கக்கூடும். ஆனாலோ பிலேயாம் அப்படியான நோக்கத்தில் போகவில்லை. பிலேயாம் இந்த தேவ ஜனங்களை சபிக்கும்படி போகிறார். அவர் இன்றைய நாட்களிலே தேவனுடைய ஊழியர்கள் ஜனங்களை, அவங்களோட சொந்த ஜனங்களோடு இணையாமல், ஒரே தேவன் ஆராதிக்கிறவர்கள் ஒன்று சேராமல் சத்துருவை ஆராதிக்கிறவருடைய பக்கம் தேவனுடைய ஊழியர்கள் பொருளாசைக்காக, கூலிக்காக, பணத்துக்காக, சொத்துக்களுக்காக ஐக்கியப்பட்டு கொள்ளுகிறார்கள். அவர்கள் கொடுக்கட்டும் என்று சொல்லி வாங்கி கொள்ளுகிறார்கள். அப்படி கொடுக்கிறவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஐக்கியம் மறந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி நாச மோசங்களை செய்கிற எந்த தீர்க்கதரிசியானாலும், எந்த ஊழியக்காரனானாலும், எந்த ஊழியக்காரி ஆனாலும் அவர்கள் மாறுபாடானவர்கள். அவருடைய வழிகள் தேவனுக்கு மாறுபாடானது. அதனாலே தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஊழியக்காரிகளுக்கு, விசுவாசிகளுக்கு விரோதமாய் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், எதிரியாய். அப்பொழுது தேவதூதன் வந்து பிலேயாமோடு பேசி,
காரியங்களை பேசி பிழையாமுடைய குற்றங்களை உணர்த்துவதை பார்க்கிறோம். அங்கே பிழையாம் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி உலகத்தாரோடு கூடிக்கொண்டு தேவ ஜனங்களை தூசித்து கொண்டு தேவ ஜனங்களை பாவத்தில் விழுத்தும்படி வஞ்சக ஆலோசனைகளை கொடுத்து சபைகளுடைய குறைவுகளை குற்றங்களை உலகத்து மக்களோட பகிர்ந்து கொண்டு உலகத்தாருக்கு தேவ ஜனங்களுடைய பலவீனங்களை காட்டி கொடுத்து உலகத்தார் தேவ ஜனங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் ஆலோசனை கொடுக்கிற எந்த ஊழியக்காரனாலும், எந்த ஊழியக்காரியானாலும், எந்த விசுவாசியானாலும் தேவன் தன்னுடைய தூதனை அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் எதிரியாய் அனுப்புவார் என்றதை வேதம் சொல்லுகிறது. இன்றும் அனுப்புகிறார், அன்றும் அனுப்பினார், அனுப்பி கொண்டேயும் இருந்தார், இனியும் அனுப்பி கொண்டே இருப்பார். ஆதலால் தேவ சபைகளை குறித்து புறஜாதிகள் மத்தியில போய் தூசிக்கிறவர்களே, தேவ ஜனங்களை குற்றப்படுத்தும்படி காரியங்களை செய்கிறவர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தரே உங்களுக்கு விரோதியாய் தன்னுடைய தூதனை அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஓசியா 11:7 வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவனிடத்தில் வரவழைத்தாலும், உன்னதமான கர்த்தரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் அப்படி எழும்புகிறதில்லை. சரி, நாங்கள் மனம் திரும்புவோம் என்று யோசிப்பதில்லை. தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகிற மாறுபாடு, கவனித்து பாருங்கள், தேவனை விட்டு விலகத்தக்கதான ஒரு மாறுபாடு. அவர் தேவனை விட்டு யாரெல்லாம் விலகிறார்களோ அவர்கள் மாறுபாடானவர்கள், மாறுபாடான சந்ததிகள். சபையை விட்டு போகிறோம் என்று சொல்லுவாங்க. போய் எங்கே போவாங்க? உலகத்துக்கு போவாங்க, பாவத்தில் போவாங்க, பின்மாற்றுவாங்க. இவர்கள் எல்லாம் மாறுபாடானவர்கள், மாறுபாடான சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது என் ஜனங்கள் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்துல வரவழைத்தாலும் ஒருவனும் வர்றதில்லை, எழும்புறதில்லை. எல்லாரும் விலகிற பிளான்லேயே இருக்கிறாங்க. என்னத்தை சேச்சிக்கு போகிறது, அந்த நேரத்தில் வேலைக்கு போனால் கொஞ்சம் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் என்ற ஒரு மனோபாவத்தை சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே கொண்டு வருகிறான். ஆராதனை நாட்களில் சில பேர் நடந்து கொள்வார்கள். ஒரு கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு தங்களோட காரியத்தை செய்துவிட்டு வேலை என்று ஓடிவிடுவார்கள், அல்லது வேறொரு காரியம் என்று போய் விடுவார்கள், விழாக்கள் அப்படி என்று பறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் மரணமானாலும் ஜீவனானாலும் நன்மையானாலும் எதுவானாலும் மோசமானாலும் கர்த்தர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு அது என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். அதே போலதான் நீங்களும் தேவனை விட்டு விலகுகிற மாறுபாட்டை ஒருபோதும் நீங்கள் பற்றி கொள்ளக்கூடாது, அந்த வழியில் நடக்கக்கூடாது. அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாறாதென்று தேவன் சொல்றாரு. பின்வாங்கி போகிற இருதயம் உள்ளவர்கள் மாறுபாடான சந்ததி. அப்படிப்பட்டவர்களும் தேவனுடைய சபையில் இருப்பதை குறித்து தான் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் மாறுபாடானவர்களை குறித்து வகை அறுக்கிறது. ஏசாயா 24:5 வாசிக்க கேட்போம். தேசம் தன் குடிகளின் மூலமாய் திருத்தப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்குறாங்க. தேவனுடைய கட்டளை இப்படி செய்ய என்று சொல்லியிருந்தா அதை மாறுபாடாக்கி அதை மாற்றி அதை செய்யாமல் வேறொன்றை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது மாறுபாடான ஒரு காரியம். இப்போ உதாரணத்துக்கு மோசையை கவனித்து பாருங்கள். அவர் முதல் தரம் சொல்கிறார், நீ கண்மலையை போய் அடி, அது தண்ணியில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும் என்று. 2வது முறை சொல்லுகிறார், நீ அந்த கண்மலையை பார்த்து பேசும், அது தண்ணீரை கொடுக்கும் என்று. மோசே போகும்போது அவருடைய ஆவி விசனப்பட்டது, ஜனங்கள் டென்ஷன் படுத்தி கொண்டிருந்தாங்க. அதனால் அவர் என்ன செய்தார்? தேவன் சொன்ன கட்டளையை மீறி அவர் அடிச்சிட்டார்.
இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய கட்டளைகளை மீறுவது, தேவனுடைய ஆலோசனைகளை மீறுவது, தேவ கற்பனைகளின்படி வாழாமல் அந்த கற்பனைகளை மாற்றி அமைத்து எங்களுக்கு ஏற்றபடி அதை மாற்றுவது. உதாரணமா எப்படி செய்யலாம்? இப்படி பல காரியங்களை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை குறித்து நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை அபத்தமாக்கி என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறாங்க? உங்களுடைய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுங்க என்று சொல்ல, தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் காணிக்கையை கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவியை கொடுத்து என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு செய்ய வேண்டியது என்று சொல்லி ஒதுக்குறீங்க என்று சொல்கிற மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீங்க. மாறுபாடான சந்ததி அது. வீணான ஆராதனை. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறாங்க. அவ தேவனுடைய கட்டளைகளை போதித்து அதுக்கேற்றபடி ஆராதனை செய்யாம மனுஷருடைய உபதேசங்களை, மனுஷ காரியங்களை பேசி தேவன் சொன்னதை விட்டுவிட்டு மனுஷர்கள் சொல்லுவதை கேட்டு வாழுகிறவர்கள். மாறுபாடான உபதேசம். ஆகவே கவனித்து பாருங்கள். ஆதாமுக்கு சொன்னா, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய் என்று. அவருடைய மனைவி அந்த கனியை பறித்து புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். அதை அவர் புசித்தார். தேவன் சொன்னார், நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தாயா என்று கேட்டார். அவர் தேவன் சொன்னதை கேட்டு காரியங்களை செய்யாமல் மனைவி சொன்னதை கேட்டு செய்கிறார். காரணம், அதாவது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டிய நாங்கள் கட்டளைகளை மாற்றுகிறார்கள். தேவன் சொன்ன கட்டளையை மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு மாற்றுகிறார்கள். மாறுபாடான காரியங்களை அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். இப்படியாய் நாங்கள் இந்த மாறுபாடானவைகளை என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து செய்யக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி நாங்கள் சரியான காரியங்களை செய்து கொள்ள வேண்டிய இந்த நித்திய உடன்படிக்கைகளை முறிக்கிறோம். தேவனோடு பண்ணுகிற காரியங்களை எப்போ நாங்கள் முறிக்கிறோம் என்று சொன்னால், உடன்படிக்கைகளை மாறுபாடாக்குறதுனால, மாறுபாடான காரியங்களை செய்யும்போது உடன்படிக்கை முறிகிறது. எரேமியா 3:21 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். தங்கள் வழியை மாறுபாடாக்கி தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படுது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தங்கள் வழிகளை மாறுபாடாக்குறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை மறப்பார்கள், ஊழியங்களை மறப்பார்கள், ஆராதனைகளை மறப்பார்கள். யோபு 9:20. நான் என்னை நீதிவான் ஆக்கினாலும் என் வாயில் என்னை குற்றவாளி ஆக்கி, நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். எங்களுடைய நாவே நாங்க நீதிமான் என்று சொன்னாலும் இல்லை, நீ மாறுபாடு உள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறதா இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பேதைகளுக்கு மாறுபாடு இருக்கும், அது அவங்களை கொல்லக்கூடியதா இருக்கும். இந்த மாறுபாடுடைய முடிவு அவளை அழித்து விடும். அதாவது ஆவிக்குரிய இந்த மாறுபாடான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுவோமானால் எங்களோட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழித்து விடக்கூடியதாய், கொல்லக்கூடியதாய் இருக்குமாம். நீதிமொழிகள் 12:8. தன் புத்திக்கு தக்கதான மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ திகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் இகழப்படுவார்கள். அதாவது பரியாசம் பண்ணப்படத்தக்கதாய், தூசிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 21:8. குற்றம் உள்ளவன் தன் வழிகளின் மாறுபாடு உள்ளவன், குற்றம் உள்ளவனோ தன் கிரியையின் செம்மையானவன். அவ குற்றம் உள்ளவர்கள், குற்றங்களை செய்கிறவர்கள் தான் தங்களோட வழிகளில் மாறுபாடானவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு வசனங்களை நாங்கள் தியானித்தோம். இந்த வசனங்கள் எதை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது என்றால், மாறுபாடான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது, மாறுபாடாய் வாழக்கூடாது என்று சொல்லப்படுகிறது.